எல்லாருக்கும் வணக்கம். சென்னை சம்பந்தமான 2 முக்கியமான இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்டோட டிலேக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு அரசோட மெத்தனம் எந்த அளவுக்கு இருக்கு? இதுல கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு ப்ராப்ளமா இருக்குன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். இதுல வர முதல் விஷயம் எம்ஆர்டிஎஸ். அதாவது இந்த பறக்கும் ரயில்னுவாங்கல்ல, அது வந்து வேளச்சேரில இருந்து பீச் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு ஓகே. நல்ல கனெக்டிவிட்டி எல்லாமே ஓகே தான். ஆனா இதுல என்ன குறைபாடு இருக்குன்னா, கடந்த ஒரு 16 இருந்து 17 வருஷமா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் கட்டிட்டே இருக்காங்க. இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. நான் காலேஜ் போன டைம்ல கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிட்டேன். இன்னும் அவங்க வந்து முடிஞ்ச பாடு இல்ல. இந்த மாதிரி கிடப்புல போட ப்ராஜெக்ட் வந்து எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு சாம்பிள் தான் இந்த எம்ஆர்டிஎஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட். இன்னும் அந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட அவங்க இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை. இது இந்த அளவுக்கு டிலேக்கான காரணம் சட்ட சிக்கல்கள், அதுக்கப்புறமா கோஆர்டினேஷன் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த எம்ஆர்டிஎஸ் வந்து எதுல ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, 1995ல இருந்து இது தனிச்சு இயங்கப்படலை. 2 டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் இயங்குது. தமிழ்நாடு அரசுடைய பங்கு 67%, இந்தியன் ரயில்வேஸோடைய பங்கு 33% இருக்கு. இந்த 2 டிபார்ட்மெண்ட் இணைஞ்சு இதுல செயல்படுறாங்க. ஆனா இப்போ இந்த 33% ஒரு 600ல இருந்து 700 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போறதா தகவல் வெளியே இருக்கு. யாரு? இந்த தமிழ்நாடு கவர்மெண்டே இதை வாங்க போறாங்க. அதனால இது எல்லாமே ஒரே குடையின் கீழ் வரப்போகுது. தட் மீன்ஸ் லைக் சிஎம்ஆர்எல் கீழே இந்த எம்ஆர்டிஎஸ் வரப்போகுது. ஸோ சிஎம்ஆர்எல்ஏ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடை இந்த எம்ஆர்டிஎஸும் டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கனெக்டிவிட்டின்றது நல்லாவே இருக்கு. நீங்க பஸ், ட்ரெயின், இந்த மாதிரி பறக்கும் ரயில், மெட்ரோன்னு பல இடங்களில் கனெக்டிவிட்டி இருக்கிறதால மக்களுக்கு பயனா இருக்கு. ஆனா அதுவே ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே தனித்தனி ரூல்ஸ். மெட்ரோவுக்கு மெட்ரோ ரூல்ஸ், எம்ஆர்டிஎஸ்க்கு இந்தியன் ரயில்வேஸோட ரூல், சப்பர்பனுக்கு தனியான ஒரு ரூல், இது இல்லாம எம்டிசிக்கு ஒரு ரூல், இப்படி எல்லாமே இருக்கிறதால தனித்தனி ரூல் இருக்கிறதால தனிச்சு எந்த டிபார்ட்மெண்டாலையும் செயல்பட முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ஒன் டிக்கெட் சிஸ்டம்லாம் சென்னைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு கார்டை வச்சு நீங்க சென்னையில எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்லயுமே பயணிக்க முடியும். ஆனா அதுக்கு கரெக்டான கட்டமைப்பு வேணும். ஒரே குடையின் கீழே வரணும். இந்த எம்ஆர்டிஎஸ்க்கு தனியா நம்மளால போக முடியாதுன்னா அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணா மட்டுமே இந்த சீம்லெஸ்ஸான டிராவலை சென்னைக்குள்ள பண்ண முடியும். இதுல என்ன விஷயம்னா, எம்ஆர்டிஎஸும் சென்னை மெட்ரோ மாதிரி வரணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. இந்த லாஜிக் தான் ஒன்று இடிக்குது. அதை வந்து 2010லே பண்ணிருக்கலாம்ன்றதான் கேள்வியே. 2010வது வருஷத்துல இந்த ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பவே இதோட இணைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோலாம் எப்பயோ கட்டி முடிச்சிருக்கப்படும். இந்த அளவுக்கு டிலே வந்திருக்காது. இப்போ எம்ஆர்டிஎஸ்ன்றது நல்ல கனெக்டிவிட்டி நான் ஏற்கனவே சொன்னல. ஆனா அங்கேயே ஒரு விமர்சனம் இருக்கு. அது என்னன்னா, பெரிய அளவுக்கு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா அங்க போனவங்களுக்கு தெரியும், பல ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாது. பயங்கரமா துர்நாற்றம் இருக்கும். லைட்டே இருக்காது அந்த ஸ்டேஷன்ல. இன்னும் சொல்ல போனா ஓல்டு கோச்சஸ், நம்ம மணிரத்னம் படத்துல அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்துச்சுல 80ஸ்ல, அந்த டைம்ல பார்த்த கோச் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல, மாத்தினாங்களான்னு தெரியல. அப்படி மாத்திருந்தாங்கன்னா நல்லது. ஆனா அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பழைய கோச் மாதிரி தான் இருக்கும். 1000 கோடி ரூபாய் மதிப்புல புது கோச்சஸ் அமைக்க போறாங்க. இது இல்லாம 20 ஸ்டேஷன் ஃபுல் மேக் ஓவர் இருக்க போது, எஸ்கலேட்டர்ஸ் வரப்போகுது, பெட்டர் ஆக்சஸ் ரோடு இருக்க போது, 500 மீட்டர் ஏரியா டெவலப்மெண்ட் இருக்க போது. இதை டெவலப் பண்றது நல்லதுதான். ஆனா இத்தனை வருஷம் டிலேன்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. இப்ப இந்த எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ மாடல்ல கொண்டு வர போறாங்க. 2027 தான் அவங்களுடைய டார்கெட்டே. இந்த 2 வருடத்துக்குள்ள இந்த மாதிரியான ரிவாம்ப் ஒர்க்லாம் நடக்க போகுது. இதை 2027 வருஷத்துக்குள்ளே நடத்தி முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனா எலெக்ஷன் வர்றதுக்காக பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு இது வந்து டிலே ஆயிடுச்சு. டெட் ஸ்லோவா இருக்கு, ரயில்வே கிளியரன்ஸே சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா இந்த கை மாத்துறது எம்ஆர்டிஎஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்ததுல அது அப்படியே சிஎம்ஆர்எல்குள்ள மாத்துறதே இவ்வளவு பெரிய டிலே வந்துருச்சு. இந்த விஷயம் சம்பந்தமா இதே வருஷத்துல மே மாசத்துல நித்தி ஆயோக் மீட்டிங் நடந்தது. அப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு இதை பத்தி பேசினாரு. உடனே ஜூலை மாசத்திலே அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா இந்த எம்ஆர்டிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. சென்னையுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லேட் 70ஸ்லயே அப்போதைய முதல்வர் கருணாநிதியுடைய விஷன்ல தான் இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா சாங்ஷன் ஆனது 1984வது வருஷம் எம்ஜிஆர் ஆட்சியில.
இத நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1995வது வருஷம். ஸோ அந்த விஷன் பாருங்க எந்த அளவுக்கு முன்னாடியே லேட் 70ஸ்ல இது இருந்திருக்கு. 1995ல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு மெட்ரோ சிட்டில பறக்கும் ரயில், அதாவது சப்பர்பன் பறக்கும் ரயில் அப்படின்றது விஷன் எங்கேயோ தான் இருக்கு. அத வந்து சரியா யூஸ் பண்ணிக்கணும்ன்றது தான் உண்மை. ஏன்னா இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி எந்த ஒரு ஸ்டேட்லயுமே எந்த ஒரு சிட்டிலுமே இல்லைன்றதான் உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் எலிவேட் ஆகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 4200 கோடி ரூபாய் லோன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சிஎம்ஆர்எல்குள்ள எம்ஆர்டிஎஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இதுல வர அடுத்த விஷயம் கிளம்பாக்கம் ப்ராஜெக்ட். கிளம்பாக்கம் தான் ஓபன் பண்ணியாச்சு நீங்க கேட்கலாம். ஆனா அது விஷயம் கிடையாது. அது கரெக்டா யூஸ் ஆகுதான்றதான் கேள்வியே. ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான் சென்னையுடைய ஃபியூச்சர் டிரான்ஸ்போர்ட் ஹப்னு சொன்னாங்க. அது ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா, ப்ராப்பரா அது வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா இருக்கான்னா இல்ல. ஏன்னா நீங்க அந்த சிட்டில இருந்து கிளம்பாக்கம் வர்றதுக்கே கனெக்டிவிட்டி பப்ளிக்கா இல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ணியிருந்தா முன்னாடியே இந்த அளவுக்குலாம் பிரச்சனை இருந்திருக்காது. அங்க பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூர். ஆனா அந்த வண்டலூர்ல இருந்து கிளம்பாக்கம் போறதுக்கே கொஞ்சம் தூரம் ஆகும். நடந்துலாம் போக முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க ஆட்டோவும் நிறைய சார்ஜ் பண்றாங்க, கேப்பும் ஓவர் சார்ஜா இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் இன்னுமே ஃபுல் ஒர்க் முடியல. 80% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கிளாம்பாக்கத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கைவாக் டிலே தான். பஸ் டெர்மினஸை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ற 450 மீட்டர் ஸ்கைவாக் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸ்கைவாக் இல்லாம பஸ் டெர்மினஸ் ஃபங்க்ஷன் ஆகாதுன்ற பேசிக் லாஜிக்கை அத்தாரிட்டிஸ் இக்னோர் பண்ணிட்டாங்க. இப்ப ட்ரெயின்ல அங்க ஸ்டாப் பண்ணா கிளாம்பாக்கம் டிராவல் ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஸ்கைவாக் டிலே காரணமா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லாததால ட்ரெயின் கனெக்டிவிட்டி பிராக்டிக்கலா யூஸ்லெஸ்ஸா இருக்கு. ட்ரெயின் கனெக்டிவிட்டிக்காக கோடான கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 80% வேலை தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னுமே கிளாம்பாக்கத்துக்கு ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்றதா நிதர்சன உண்மை. வெறும் பஸ் மட்டுமே நம்பியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பெரிய மெட்ரோ சிட்டில இந்த கிளாம்பாக்கத்துக்கு பஸ் கனெக்டிவிட்டி மட்டுமே இருக்கு அப்படின்னா எந்த ஒரு லாஜிக்குமே இல்ல. கிளாம்பாக்கத்துடைய ஃபியூச்சர் பிளான் மெட்ரோ வர போதுன்னு இருக்காங்க. ஏர்போர்ட் வரைக்கும் தான் இப்ப மெட்ரோ இருக்குல்ல. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அது கன்ஃபார்ம். ஆனா எப்போ நடைமுறைப்படுத்துவாங்க நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கிளாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ள இருக்கிற டிராவல்னா எம்டிசியை மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நார்மலாவே இங்க நல்ல கூட்டம் வருது. பண்டிகை நாட்கள்னா கேட்கவே வேணாம், ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் அசால்ட்டா வந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் சிட்டி பஸ்ஸை மட்டுமே நம்பி இருக்க முடியுமா அப்படின்றத கேள்வியே. ஸோ இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனாவது பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிலே இந்த 2 ப்ராஜெக்ட்லயுமே இருக்கு. ஒன்னு இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ, அந்த எம்ஆர்டிஎஸ், அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கிளாம்பாக்கம். 2த்துலயுமே சந்தேகமே இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய இக்னோரன்ஸ் இருக்கு. பயங்கரமான ஒரு டிலே. என்னன்னா ப்ராஜெக்டை ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஆனா டிலே ஆயிடுது. ஸோ இந்த 2 முக்கியமான ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடியும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2 இடத்துலயும் நீங்க பயணிச்சிருப்பீங்கன்னா அதை பத்தி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. நாம தொடர்ந்து இந்த உள்கட்டமைப்பு சம்பந்தமாகவும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாகவும் இந்த சேனல்ல பார்ப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.